போன ஷாட்ல 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரோரா உருவானது பார்த்திருப்போம். இதற்கு காரணம் நம் சூரியன் தான். இந்த வருடம் சூரியன் ரொம்ப பீக்ல இருக்கு. ஏன்னா அடுத்த வருடம் ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் ஃபிளிப் ஆகும். அதாவது நார்த் சவுத் ஆகவும் சவுத் நார்த் ஆகவும் ஃபிளிப் ஆகும். இதுதான் ஒன் சோலார் சைக்கிள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம்ல சூரியன்ல நிறைய சின்ன சின்ன சன்ஸ்பாட் உருவாகும். அந்த டைம்ல அந்த சன்ஸ்பாட் உருவாகிற இடத்துலலாம் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1000 டிகிரிக்கு கம்மியா தான் இருக்கும். மே 3ல இருந்து 9 வரையிலான டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அதுல 82 சோலார் ஃபிளேர் சூரியன்ல இருந்து வெளியே வந்திருக்கு. அதுல மே 6ஆம் தேதி தான் எக்ஸ் கிளாஸ்ல இருக்கிற சோலார் ஃபிளேர் வெடித்து வெளியே வந்திருக்கு. இந்த எக்ஸ் கிளாஸ் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சோலார் ஃபிளேர். இந்த வீடியோ பாருங்க. இதுல AR13663 மற்றும் AR13664 இந்த இரண்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான வெடிப்புன்னு சொல்றாங்க. இதுல AR13664 இந்த சன்ஸ்பாட் தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதுல மிக பெருசு. அது எவ்வளவு பெருசுனா கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர். இத பூமியோட கம்பேர் பண்ணனும்னா கிட்டத்தட்ட 16 பூமியை ஒண்ணா அடக்கி வச்சா எவ்வளவு பெருசு இருக்கும். திங்க் பண்ணிக்கோங்க. இப்படியே சின்ன சின்ன சன்ஸ்பாட்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது ஒரு மிகப்பெரிய கொரோனா மாஸ் எஜெக்ஷன் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிறதெல்லாம் வெறும் ட்ரீசர் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கு. பார்க்கலாமா?